ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளோட செக்மேட் சீரிஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம செக்மேட் சீரிஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, 2 பிஷப்ஸ் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ வந்துட்டு நான் நம்மளோட இங்கிலீஷ் யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, இந்த பிஷப்ஸுன்றது வந்து மைனர் பீஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த 2 மைனர் பீஸை வச்சு செக்மேட் பண்ணுறது எப்படின்றது தான் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பிஷப் வச்சு செக்மேட் பண்ண முடியும். ஒரு நைட்டு ஒரு பிஷப் வச்சு செக்மேட் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு 2 நைட்டை வச்சு நம்மளால் செக்மேட் பண்ண முடியாது. அது வந்து ஆப்பனண்ட் வந்து நம்மளை அலோவ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற டைமில் நம்மளால் அது பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்ம 2 பிஷப்ஸ் வச்சு எப்படி செக்மேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 2 மைனர் பீசஸ் வச்சு செக்மேட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் தி போர்டு இருக்குல்ல, சென்டர் ஆஃப் தி போர்டு, இந்த சென்டர் ஆஃப் தி போர்டில் வந்துட்டு நம்மளோட மைனர் பீசஸையும் கிங்கையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வர போகிறோம். அண்ட் அந்த சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நம்மளோட எனிமி கிங்கை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போது அது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்டு இன்னொரு விஷயம் வந்து, இந்த கிங்கை வந்து நான் செக்மேட் சீரிஸில் பார்த்த வரைக்கும் சொல்லியிருப்பேன். இந்த கிங்கை வந்துட்டு நம்மளால் சென்டரில் செக்மேட் பண்ண முடியாது, கார்னர் கொண்டு போனால் தான் செக்மேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட்டு எந்த கார்னர் கூட்டிகிட்டு போகிறது? இப்போது கார்னரில் கூட்டிகிட்டு போனால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னரு இதெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு வந்துட்டு வெறும் 4 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த 4 ஸ்கொயர்ஸை நம்மளால் வந்துட்டு ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்னர் கூட்டிகிட்டு போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட கிங் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட கிங்கே 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுதில்ல. ஸோ ஒரு ஸ்கொயர் வந்துட்டு நம்மளோட பிஷப்பும், இன்னொரு பிஷப் வந்துட்டு இந்த ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது செக்மேட்டில். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு செக்மேட் பண்ண போகிறோம். அண்டு இன்னொரு செக்மேட் வந்துட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் வந்துட்டு இங்கே இருந்தாலுமே செக்மேட் பண்ண முடியும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிங் இங்கே வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து இங்கே வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வர வச்சதுக்கப்புறம் நம்மளோட கிங் வந்துட்டு இந்த 3 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுமா? நான் ஏர் மார்க்ஸ்லாம் எடுத்துடுறேன். நம்மளோட கிங் வந்துட்டு இங்கேருந்து இந்த 3 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணோம். நம்மளோட பிஷப் வந்துட்டு இந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு லாஸ்ட் ஸ்கொயரை வந்துட்டு நம்ம பிஷப் வச்சு கண்ட்ரோல் பண்ணி செக்மேட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு மெத்தட் தான். பட் டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்துட்டு அதோட பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த பிஷப் நம்மளோட லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து டைமுக்கு வரலன்னா அது ஸ்டேல்மேட் ஆகிடும். அதனால் இது வந்து ரொம்ப ரிஸ்கியான வேரியேஷன். நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக வந்துட்டு கார்னருக்கு புஷ் பண்ணி நம்ம செக்மேட் பண்ண போகிறோம். அது எப்படி கார்னருக்கு புஷ் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, நம்ம 2 பிஷப்ஸையும் இப்படி அட்ஜசண்ட்டாக பக்கத்தில் வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்துட்டு இந்த லாங் டயகனல் கண்ட்ரோல் பண்ணும், இந்த பிஷப் வந்து இந்த லாங் டயகனல் கண்ட்ரோல் பண்ணுதா. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிங்கால் இதை தாண்டி போக முடியாது. அதே மாதிரி இந்த சைடும் அதே தான், இந்த சைடும் ஒரு வால் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அண்டு இந்த பிஷப்ஸை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஓகேவா? அது எப்படின்றது நம்ம இப்போ பண்ண போகிறோம். கிங் வந்துட்டு இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நம்ம வந்துட்டு இங்கே வரப்போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கிங் வந்துட்டு இங்கே போகுதுன்னா நம்ம வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வரணும்ல, இந்த 2 பிஷப்ஸையும். அது வந்து நம்ம இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிங் வந்துட்டு இந்த பிஷப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம இப்போவே கிங்கை வந்துட்டு பிஷப்பை வந்து ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வந்துடலாம். பிஷப்பை ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வரலாமா, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கிங்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த செக் வைக்கிறேன். இந்த செக் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கிங் வந்துட்டு இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அது வந்து லாஸ்ட் ரேங்க்கில் வந்துருச்சு. ஸோ எந்த பிளாக் பிளேயரும் வந்துட்டு அப்படி பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த சைடு ஏதாச்சும் போய் எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பிஷப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஷப்ஸாக பக்கத்தில் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த வால் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கிங்கால் வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது. அதே மாதிரி 2 பிஷப்ஸ் வந்து இப்படி அட்ஜசன்ட்டில் இருக்கும்போது அதோட ஒரு ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிங்குக்கு வெறும் 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் போகிறதுக்கு. அதுக்கு 2 ரேங்க்ஸ் 2 ஃபைல்ஸ் தள்ளி 4 ஸ்கொயர் இருக்கும் போகிறதுக்கு. அதுக்கடுத்து 6 ஸ்கொயர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது சும்மா ஒரு பேட்டர்னுக்காக நான் சொல்கிறேன், சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் பிளாக் வந்துட்டு இங்கே வைக்கிறாங்க. நம்ம வந்துட்டு கிங்கை வச்சு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா, அந்த 2 பிஷப்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஃபைல் தள்ளி பிளாக்குக்கு வந்துட்டு 2 ஸ்கொயர் தானே இருக்கும் போகிறதுக்கு. அந்த 2 ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிளாக் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க முடியாது, பின்னாடி தான் போய் ஆகணும். நம்ம பின்னாடி தள்ளுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பின்னாடி போகணும். பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் சூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போகுதுன்னா நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், பிஷப்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வரணும். எந்த பிஷப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வர்றது, இந்த பிஷப்பா இல்லை இந்த பிஷப்பா? எப்போவுமே வந்துட்டு இந்த கிங் வந்துட்டு லைட் ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுதில்ல. ஸோ டார்க் ஸ்கொயர் பிஷப்பை ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வந்தால் அந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்துட்டு கிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வரவிடாத மாதிரி பண்ணிவிட்டு அந்த பிஷப்பை தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரணும். லைட் ஸ்கொயர் பிஷப் எடுத்துகிட்டு வந்தால் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் எடுத்துகிட்டு வந்தால் இந்த கிங் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் மேலே அட்டாக் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கொயர் பிஷப்பை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் கிங் எங்கேயாவது மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்படி செக் ஆகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஃபைல்ஸ் வந்து தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்மளோட 2 பிஷப்ஸையும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் கிங் வந்துட்டு இங்கே வருது. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிங்கை இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு இப்போது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆப்போனண்ட்டோட கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. பட் வந்து நம்ம கிங் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆப்போனண்ட்டோட கிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெயிட்டிங் மூவ் மாதிரி வைக்க போகிறோம். இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிங் வந்துட்டு இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிங்கை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிங்க்கு மறுபடியும் 3 ஸ்கொயர் தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு 3 ஸ்கொயரில் போகணும். அந்த 3 ஸ்கொயரில் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற பிஷப்ஸே கூட்டிகிட்டு வந்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிங் எங்கேயாச்சும் மூவ் ஆனதுக்கப்புறம் டார்க் ஸ்கொயர் பிஷப் வச்சு இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் கிங்கை லாஸ்ட்டு ஃபைலில் வந்துட்டு பிளாக் பண்ணியாச்சு. இப்போது பிளாக் கிங் வந்துட்டு இந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அகெயின் வந்துட்டு இந்த லாஸ்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா லாஸ்ட் ரேங்க்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்சுவலி ஸ்டேல்மேட் ஆகிடும். ஏன்னா கிங்குக்கு வேறு எந்த ஸ்கொயரும் இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்டேல்மேட் பண்ணிடாதீங்க. அண்டு இப்போ லாஸ்ட் ரேங்க் கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி செக்மேட் பண்ணுறது தான் யோசிக்கணும். அது போன ரூக் செக்மேட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் ரேங்க் வர வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு தான் யோசிப்போம். இப்போ இதில் செக்மேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணணும்ல. ஏதாச்சும் ஒரு கார்னருக்கு, ஒன்று இந்த கார்னரு இல்லைனா இந்த கார்னர். இந்த கார்னர் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது இங்கே தான் இருக்குது அப்படின்னு. பட் நம்மளோட கிங் வந்துட்டு ஆக்சுவலி இந்த கார்னர் கிட்டே இல்லை, ஆக்சுவலி இந்த கார்னர் கிட்டே இருக்குது. பட்டு எந்த கார்னருக்கு வந்து நம்ம ஈஸியாக வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி அப்போது நம்ம வந்துட்டு இந்த H1 ஸ்கொயர்லேயே வந்துட்டு செக்மேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போது நான் வந்துட்டு இந்த கிங்கை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது பிளாக் கிங் வந்துட்டு இந்த ஸ்கொயரில் தான் இருக்கணும், இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. அதுதான் நான் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பிளாக் கிங் வந்துட்டு இங்கே வரும், நம்ம இங்கே எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பிளாக் கிங் இங்கே வரும், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வைப்போம். அதுக்கப்புறம் பிளாக் கிங் வந்துட்டு மறுபடியும் இங்கே போயிடும். கரெக்டாக? பட் வந்துட்டு பிளாக் கிங் வந்துட்டு அதே ஸ்கொயரில் இருக்கணும் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் கிங்கை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன், பிளாக் கிங் இங்கே போகுது. பிளாக் கிங்கு வந்துட்டு அந்த 2 ஸ்கொயரை தவிர வேறு எந்த ஸ்கொயருமே இல்லை போகிறதுக்கு. ஸோ அதில் தான் மாற்றி மாற்றி வச்சாகணும். அதுக்கப்புறம் நான் ஒயிட் கிங்கை இங்கே எடுத்துகிட்டு வரேன், பிளாக் கிங்கை வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக அந்த
F1 ஸ்கொயருக்கு போயிட்டேன்னா அது வந்து பிளாக் கிங் அங்கே போயிடும்ல. ஸோ நமக்கு வந்து H2ல தான் வேணும். அது ஏன் H2ல தான் வேணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு கிங்கு E1ல் எடுத்துகிட்டு வரோம் ஒரு மூவ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் H3 போனதுக்கப்புறம் நம்ம இப்போ கிங்கை F1ல் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து H2ல் வந்துருச்சு. ஓகேவா, H2ல் வந்துருச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த H2ல் வர வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட கிங் வந்துட்டு இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒயிட் பிளாக்கால் ஃப்ரண்ட்டில் வர முடியாது. அப்போ வந்துட்டு இப்போ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கிங் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அப்போ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஆக்சுவலி ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை நான் எங்கே மூவ் பண்ணுறேன்னா இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயரை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிங் வந்துட்டு ஆக்சுவலி இந்த சைடு தான் நவரணும்ல. நான் இந்த சைடு புஷ் பண்ணுறதுக்காக கிங்கை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை ஃப்ரீ பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மெனுவர் பண்ணேன். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே புஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு செக்மேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் ஆக்சுவலி இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த பிஷப் இங்கே இருக்கணும். பட் நான் இந்த பிஷப்பை இப்போயே நான் இங்கே கொண்டு போய்ட்டு வைக்க முடியாது. இப்போ கொண்டு போய்ட்டு வச்சா இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்துட்டு நான் ஒரு வெயிட்டிங் மூவ் வச்சாகணும். ஒரு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிங் இங்கே போனதுக்கப்புறம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிங்குக்கு வெளியே போகிறதுக்கு இந்த ஒரு ஸ்கொயரும் இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அது வெளியே போகிறதுக்கு இல்லை. பட் அந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் லைட் ஸ்கொயர் பிஷப்போட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எதுவுமே வந்து வெளியே போக விடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிங் வந்துட்டு இந்த ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். மறுபடியும் இந்த ஸ்கொயருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பொசிஷன் வந்துருச்சு. பார்த்தீங்களா, கிங்கை வந்துட்டு கார்னர் பண்ணியாச்சு. நம்மளோட கிங் வந்துட்டு இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. நம்மளோட கிங் அந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ லைட் ஸ்கொயர் பிஷப் இங்கே கொண்டு வந்தால் அது வந்து செக்மேட் இல்லை. ஸோ இது வந்து செக்மேட். இவ்வளோ தான் வந்துட்டு பிஷப் வச்சு செக்மேட் பண்ணுறது. இதில் இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் வந்துட்டு செக்மேட் பண்ணணும். அண்டு அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இதை பற்றி ஆக்சுவலி சில பிரச்சனைகள் வரும். ஐ மீன் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் 2 பிஷப் வச்சு செக்மேட் பண்ணுறது. அது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் யூடியூப் வீடியோவில் போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் எப்படி நான் வந்துட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் கிளியராக போட்டிருக்கேன். நமக்கு வந்துட்டு நான் எடுத்த பொசிஷனில் ரொம்ப சிம்பிளாகவே செக்மேட் ஆகிடுச்சு. ஸோ இதே பேட்டர்ன் தான் அங்கேயும் சொல்லியிருப்பேன். பட் வந்துட்டு அதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்கள். அண்டு மோரோவர் இதுதான் ஐடியா. ஓகேவா, இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வேணும்னா. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.